கோவையில் பெண் கடத்தல் சம்பவத்தில் புதிய தகவலானது வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக் வணக்கம். இந்த புதிய தகவல் என்ன, மேலும் என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட இருக்கிறது? வணக்கம். கோவை இருவூர் அடுத்த நேற்று ஒரு 6:45 மணிக்கு அந்த பகுதியில ஒரு அலறல் சத்தத்துடன் பெண் அந்த வாகனத்தில் கடத்தி சென்றதாக அந்த பகுதியில் ஒரு புகார் பதிவுபட்டது. அதன் தொடர்ந்து போலீசார் தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள். இந்த சூழல்ல அந்த பகுதியில் நடந்த சம்பவத்தை நேரில் பார்த்த பெண்ணிடம் காவல்துறை விசாரணை நடத்தியிருக்கு. அந்த விசாரணை நடத்திய அந்த ஆடியோவை காவல்துறை வெளியிட்டு இருக்காங்க. அந்த ஆடியோவுல அந்த பெண் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது நான் வேலையை முடித்துட்டு அந்த வழியாக வரும் பொழுது ஒரு கார்ல 3 பேர் இருந்தாங்க. முன் இருக்கையில் ஒரு ஆணும் பெண்ணும் இருந்தாங்க. அதே மாதிரி பின் இருக்கையில ஒரு ஆண் இருந்தாங்க. அப்போது ஒரு பெண்ணை கழுத்தை நெருக்கி அவரை தாக்கியதாகவும் அந்த பெண் அலறல் சத்தம் போட்டு கொண்டிருந்ததாகவும் அதை தடுக்க நான் பல பேரிடம் உதவி கேட்டேன். ஆனால் யாரும் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்தவுடன் அவர்கள் அந்த காரை வேகமாக எடுத்து சென்று விட்டார்கள். அதை தான் நான் பார்த்தேன் என்று அந்த பெண் சொல்லியிருக்காங்க. இந்த சூழல்ல இந்த ஆடியோ வெளியாகி இருக்கு. காவல்துறை இன்னும் அந்த வாகனம் யாருடையது, அந்த 3 பேர் யார் என்ற விசாரணை இன்னும் கண்டுபிடிக்க முடியாத சூழல்ல இப்போது அந்த சம்பவம் எந்த ஒரு மாணவியோ இல்ல ஒரு இளம்பெண்ணோ கடத்தப்படவில்லை. காரில் இருந்தவர்கள் சண்டை போட்டிருக்காங்க. அதுக்கான சத்தம் தான் வெளியே வந்திருக்கு. ஒருவேளை குடும்ப சண்டையா இருக்குமோ என்ற கோணத்துல விசாரணை தீவிரப்படுத்தியிருக்காங்க. அதே சமயம் இந்த கார்ல வந்தவர்கள் யார், அந்த பெண் யார், அந்த பெண்ணை அவர்கள் எதுக்கு தாக்கினார்கள் என்ற சந்தேகம் எழுந்திருக்கு. மேலும் போலீசார் ஒரு பக்கம் அந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவங்க விசாரணை நடத்தி முடிச்ச சூழல்ல இந்த கார் எந்த பகுதியை நோக்கி சென்றது என்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கோவையில் பெண் கடத்தல் சம்பவத்தில் புதிய தகவல் கிடைத்திருக்கிறது. போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்டோம். நன்றி கார்த்திக்.